ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வந்திருக்கு. விஜய் அவர்களுக்கு பெரிய தலைவலி ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலி ரேஷன் பொருட்கள் இனி வீடு தேடி வராது, அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் ஊழியர்கள் போர்க்கொடி தூக்குற மாதிரி ஏற்பட்டிருக்கு. அப்படி என்ன இது பெரிய தலைவலி அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். தமிழகத்தில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய தாய்மானவர் திட்டம் சிக்கலில் சிக்கியுள்ளதாக தாள்கள் தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது தொடர் பணி சுமை மற்றும் அதிகாரிகளின் நெருக்கடிகளை கண்டித்து அடுத்த மாதம் முதல் இந்த திட்டப்பணிகளை புறக்கணிக்க ரேஷன் கடை பணியாளர்கள் முடிவு செய்துள்ளதாக தாள்கள் வெளியாகியிருக்கு. இதனால் ஆயிரக்கணக்கான முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் வீடு தேடி சென்று வழங்கக்கூடிய சேவையில் பாதிப்பு ஏற்படலாம் என்ற அச்சம் இப்போ உருவாகியிருக்கு. இது ஒரு புதிய தலைவலியை இப்போ விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் 34,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருது. சுமார் 2.28 கோடி குடும்ப அட்டைகள் மூலம் 7 கோடிக்கும் அதிகமான மக்கள் மாதந்தோறும் அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பெற்று வருவது குறிப்பிடப்படுது. இதனிடையே வயது முதியோர், மாற்றுத்திறனாளிகள், படுக்கையிலிருந்து எழுந்து வர முடியாத நோயாளிகள் உள்ளிட்டோர்களுக்கு உதவக்கூடிய வகையில் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய தாய்மானவர் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி இந்த திட்டம் இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். முதல்ல இந்த தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறது என்னங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். விளக்கமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த திட்டம் பலரின் பாராட்டை பெற்றிருக்கிறது. அதை செயல்படுத்தக்கூடிய பணியாளர்கள் தரப்பில் அதிருப்தி அதிகரித்து வருது. இது குறித்து தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்க நிர்வாகிகள் கூறுவது என்னன்னா, ஏற்கனவே ரேஷன் கடைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அதிக பணி சுமை இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. அதோடு தினசரி விநியோகம், இருப்பு பராமரிப்பு, கணினி பதிவு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கிடையே கூடுதலாக வீடு தேடி சென்று பொருட்கள் வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் எங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு, அதோடு எங்களால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டுவதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அதனால் இந்த தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறது வீட்டுக்கு போய் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த சங்க நிர்வாகிகள் கூறுறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதாவது ரேஷன் கடை பணியாளர்கள் சங்க நிர்வாகிகளாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு டெசிஷன் எடுத்ததாக தாள்கள் தற்போது கசிந்திருக்கு. மேலும் பொது விநியோக திட்டத்தின் இணைய செயலில் பிரதிநிதி கோரிக்கை என்ற வசதி ஏற்கனவே இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுது. அதன் மூலம் நேரடியாக கடைக்கு வர முடியாத முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகள் உள்ளிட்டோர் உங்களுக்கு நம்பகமான ஒருவரை பிரதிநிதியாக நியமித்து அவங்க மூலிமா பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது ரேஷன் கடை ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க டைரெக்டாக வரலனாலும் அவங்களுக்கு நம்பகமான ஒரு பிரதிநிதியை நியமித்து அவங்கள பொருட்களை பெற்றுக்கொள்ள அவங்ககிட்ட இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை இப்போ அரசிடம் முன்வைத்திருக்கிறாங்க. இந்த வசதி இருக்கும்போது கூடுதல் மனித வளமோ அல்லது வசதிகளோ இல்லாமல் ரேஷன் கடை ஊழியர்களை வீடு வீடாக அனுப்புவது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று என சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருப்பது இப்போ பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு பல இடங்களில் அதிகாரிகள் பணியாளர்களை மிரட்டக்கூடிய வகையில் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு இவங்க முன்வைத்திருக்கிறாங்க. பணியை சரியாக செய்யவில்லை என்ற பெயரில் நடவடிக்கை எடுக்கிறது, பணி நீக்கம் செய்வேன் போன்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்படுவது, இது பணியாளர்களிடையே கடும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக ரேஷன் கடை ஊழியர்கள் இப்போ கூறி வராங்க. இதெல்லாம் தான் இப்போ பயங்கர ஒரு பிரச்சனையாக ரேஷன் கடையில் உருவெடுத்து போயிட்டுருக்கு. அப்போ இந்த தாய்மானவர் திட்டம் தொடருமா தொடராதாங்கிறது ஒரு பெரிய தலைவலியாக இப்போ போகுது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. இதனால் இந்த தாய்மானவர் திட்டத்தை தொடர வேண்டும் எனில் சில முக்கிய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என ரேஷன் கடை பணியாளர்கள் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் கசிந்திருக்கு. குறிப்பாக இந்த திட்டத்திற்காக தனி ஊழியர்களை நியமிக்க வேண்டும், கூடுதல் கைரேகை பதிவு கருவிகள் வழங்க வேண்டும், பெண் பணியாளர்கள், கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்த ஊழியர்களுக்கு இந்த பணிகளில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும்.
இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த கோரிக்கைகளுக்கு அரசிடமிருந்து என்ன பதில் வரும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரிய வரல. அதே போல் நுகர்பொருள் வணிப கழக கிடங்குகளில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் கொண்டு செல்லப்படக்கூடிய நடைமுறையை முழுமையாக கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட பாக்கெட் முறையிலான விநியோகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் முக்கிய கோரிக்கைகளாக இருக்கு. ஏன்னா டக்குன்னு ஒவ்வொன்று கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம்ல, அதனால் இந்த கோரிக்கை மெயினாக நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியான வேலை நேரம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் சங்கம் வலியுறுத்தி இருக்கு. தற்போது மாவட்டத்திற்கு மாவட்டம் நடைமுறையில் இருக்கக்கூடிய வேலை நேர வேறுபாடுகள் பணியாளர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாக அவர்கள் கூறுறாங்க. ஸோ இந்த மாதிரி கோரிக்கைகள் அனைத்தையும் அரசு இம்மாத இறுதிக்குள் பரிசீலனித்து தீர்வு காண வேண்டும். இல்லைனா ஜூலை மாதம் முதல் தாய்மானவர் திட்ட பணிகளை புறக்கணிக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ரேஷன் கடை பணியாளர் சங்கம் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க விடுத்த இந்த எச்சரிக்கை தான் சமூக வலைத்தளங்களில் பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கு. அதோடு இந்த போராட்டம் நடைமுறைக்கு வந்தால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் பொருட்கள் பெறுவதில் பெரு சிரமம் ஏற்படும். எனவே பணியாளர்களுடைய கோரிக்கைகள் மற்றும் பொதுமக்களுடைய நலன் ஆகிய இரண்டையும் கருத்தில் கொண்டு அரசு விரைவாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை இப்போ எழுந்திருக்கு. ஸோ இந்த கோரிக்கை அரசு எப்படி பரிசீலனிக்கோ, இது எந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறது தெரிய வரல. ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பேசும் பொருளாக பரவிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால விஜய்க்கு இப்போ பெரிய தலைவலி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனைகள் இலையில அவரும் ஒவ்வொன்றையும் பார்த்து சரி பண்ணிட்டு வராரு. அதன்படி இப்போ ரேஷன் கடையில் இந்த ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. இந்த தாய்மானவர் திட்டம் இனி நிறைவேறுமா நிறைவேறாதா, இல்லை தாய்மானவர் திட்டத்துக்காக புதுசாக ஏதாவது ஊழியர்கள் போடப்படுமா, இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரேஷன் கடை ஊழியர்கள் சொல்கிறது போல் நிறைய வேலை இருக்குங்கிறதுனால அவங்களால இதுவும் பண்ண முடியாதுங்கிறது உண்மைதானா அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம மக்களாகி அவங்கள பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய வேலை என்னங்கிறது நமக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முக்கியமான நியூஸை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த முக்கியமான நியூஸை தெரிந்துக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேற ஒரு நியூஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.